1947 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு. அடுத்த 2 ஆண்டுகளில் சீனாவும் விடுதலை பெற்றது. ஆனால் தன்னை கம்யூனிச நாடாக மாற்றிக்கொண்டது. சீனாவில் தூதரகத்தை நிறுவிய முதல் கம்யூனிஸ்ட் அல்லாத நாடாக இந்தியாதான் இருந்தது. 1950களில் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவு இருந்தது. ஆனால் அது நீண்ட காலத்துக்கு நீடிக்கவில்லை. அதற்கு வித்திட்டது எல்லை பிரச்சனை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கு இடையே இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தனித்து வருவதாக இரு நாடுகளின் சமீபத்திய நெருக்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் ஆண்டாண்டு கால பிரச்சனைகள் என்ன? குதிரை கொம்பாக இருந்த இரு நாடுகளின் உறவு கனிந்து வருகிறதா? இந்தியா சீனா உறவின் 70 ஆண்டுகால வரலாறு என்ன? சற்று திரும்பித்தான் பார்ப்போமே. ஆயிரத்து 1949 சீனா கம்யூனிச நாடாக தன்னை மாற்றிக்கொண்டது. இந்தியா சீனாவில் தனது தூதரகத்தை நிறுவியது. 1950 இந்தியாவும் சீனாவும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தின. அந்த காலகட்டத்தில் இந்தியா சீனா இடையே நல்லுறவு நீடித்து வந்தது. அப்படி இருந்த இந்தியா சீனா இடையேயான உறவின் விரிசல் இன்று நேற்று தொடங்கியதல்ல என்றாலும் 1954 அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அதே ஆண்டு சீனாவுடனான பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டார். பஞ்சசீல கொள்கையின்படி 50 மிக முக்கிய கொள்கைகளை இரு நாடுகளும் பின்பற்ற வேண்டும். அதாவது எல்லா நாடுகளும் சமாதான சுகவாழ்வு வாழ வேண்டும். வலிமை மிக்க நாடுகள் வலிமை குறைந்த நாடுகளை துன்புறுத்தக்கூடாது. எந்த நாடும் மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. தேவையுள்ள அனைத்து நாடுகளும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வர வேண்டும். அனைத்து நாடுகளின் எல்லை பாதுகாப்பிற்கும் மரியாதை அளிக்க வேண்டும் என்பதுதான் அவை. இந்த பஞ்சசீல கொள்கை 1955 ஆண்டு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் அணி திரண்ட பாண்டூங் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது சீன பிரதமராக இருந்தவர் சூ என்லாய். இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் சீன பிரதமரும் அவரே. ஆனால் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில ஆண்டுகளிலேயே பஞ்சசீல கொள்கையை காற்றில் பறக்கவிட்டது சீனா. அதாவது 1957 ஆண்டில் சீனா அக்சாய்சின் வழியாக மேற்கே 179 கிலோமீட்டர் சாலை அமைத்தது. இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்க தொடங்கியது. 1962 ஆண்டு இந்தியாவின் எல்லை பகுதிகளை ஆக்கிரமித்து சர்வதேச விதிகளை மீறியது சீனா. அதுவே இந்திய சீனா யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. எல்லை பிரச்சினை காரணமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்டது. ஆயிரத்து 1962 நடைபெற்ற இந்திய சீன போர் குறிப்பாக லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேச பகுதிகளில் கடுமையாக நடைபெற்றது. 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்த இந்த போரில் இந்திய வீரர்கள் அதிக அளவில் காயமடைந்தனர், கொல்லப்பட்டனர். சீனாவின் போர் நிறுத்த அறிவிப்போடு அந்த போர் முடிவுக்கு வந்தது. அப்போது தொடங்கியதுதான் சீனா இந்தியா இடையேயான எல்லை பிரச்சினை. பரஸ்பரம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை ஒப்பந்தங்கள் இல்லாதது தொடர்ச்சியான பதட்டங்களுக்கும் அவ்வப்போது ராணுவ மோதல்களுக்கும் வழிவகுத்தது. 1967 ஆண்டு நாதுலாவில் இந்தியா மற்றும் சீன ராணுவ படைகள் எல்லை மோதலில் ஈடுபட்டனர். இதில் 400 சீன வீரர்களும் 80 இந்திய வீரர்களும் கொல்லப்பட்டனர். அதேபோல 1974 ஆண்டு போக்ரானில் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையை சீனா விமர்சித்தது. அடுத்த ஆண்டே, அதாவது 1975 ஆண்டு சிக்கிமை இந்தியாவுடன் இணைந்ததற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்தது. இதன் விளைவாக அருணாச்சல பிரதேசத்தின் துலுங்லாவில் சீன படைகள் இந்தியா பகுதிக்குள் ஊடுருவி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் ரைபிள்ஸ் படையினர் மீது பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தி அவர்களில் 4 பேரை கொன்றனர்.
அதேபோல 1986ஆம் ஆண்டு இந்தியா அருணாச்சல பிரதேசத்தை ஒரு மாநிலமாக மாற்றியது. ஏற்கனவே அப்பகுதியை சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த சீனா அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. பின்னர் 1988இல் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது எல்லை தீர்வுக்கான கூட்டு பணிக்குழுவையும் பொருளாதார உறவுகள், வர்த்தகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான கூட்டு குழுவையும் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டன. அதேபோல 1993இல் இரு நாடுகளும் எல்லை அமைதி மற்றும் அமைதி குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் தொடர்ச்சியாக 1995ஆம் ஆண்டு இரு தரப்பினருக்கும் இடையே எல்லை மோதல் ஏற்பட்ட கிழக்கு பகுதியில் உள்ள சும்டோராங் சூ பள்ளத்தாக்கிலிருந்து தங்கள் படைகளை திரும்ப பெற இந்தியா மற்றும் சீன அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். தொடர்ச்சியாக 1996ஆம் ஆண்டு சீன அதிபர் ஜியாங் ஜெமினின் இந்திய வருகைக்கு பிறகு இரு நாடுகளும் தங்கள் சர்ச்சைக்குரிய எல்லை பகுதிகளில் படைகளை குறைக்க ஒப்புக்கொண்டன. ஆனாலும் அவ்வப்போது எல்லை பிரச்சினைகள் எழுந்து கொண்டேதான் இருந்தது. 2006ஆம் ஆண்டில் சிக்கிம் மற்றும் திபெத்துக்கு இடையிலான நாத்துலா கணவாய் 44 ஆண்டுகளுக்கு பிறகு வர்த்தகத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டது. இதன் பின்னர் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த சீன இந்திய எல்லை பிரச்சினை 2017இல் மீண்டும் வெடித்தது. டோக்லாமில் சீனா சாலை அமைப்பது தொடர்பாக இந்தியா சீனா இடையே 73 நாள் எல்லை மோதல் ஏற்பட்டது. ஆகஸ்ட் மாதம் இரு தரப்பினரும் படைகளை திரும்ப பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவின் அழைப்பை இந்தியா நிராகரித்தது. இந்த பனிப்போர் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு லடாக்கில் உள்ள LACயில் இந்தியாவும் சீனாவும் ஒரு பெரிய எல்லை மோதலில் ஈடுபட்டன. இந்தியாவின் லடாக் பிராந்தியத்தில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீனா படைகளுக்கு இடையிலான கைகலப்பில் இந்திய ராணுவத்தினர் 20 பேர் கொல்லப்பட்டனர். இது சூழலை இன்னும் மோசமாக்கியது. இந்தியா சீனா உறவு மீண்டும் மோசமாகி போர் சூழும் அபாயத்தை ஏற்படுத்தியது. COVID-19 காரணமாக பொருளாதாரத்தில் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதால் போர் என்பதை இரு நாடுகளும் விரும்பவில்லை என்றாலும் தங்களுடைய பலத்தை வெளியுலகத்திற்கு காட்டுவதற்கு இந்த பதற்ற நிலையை அந்நாட்டு ராணுவங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றன எனவும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனாலும் பேச்சுவார்த்தையால் பதற்றம் தணிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதில் சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் நேரில் சந்தித்து உரையாடினர். இருவரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சுமார் 1 மணி நேரம் வரை இந்த சந்திப்பு நீடித்தது. எல்லை பிரச்சனையில் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் முதல் கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவை வரை இருதரப்பு உறவுகளில் சமீபத்தில் சுமூக முடிவுகள் பல எட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதின், மோடி மற்றும் ஜி ஜின்பிங் சந்திப்பு சீனா இந்தியா இடையேயான உறவில் 70 ஆண்டு காலமாக இல்லாத அமைதி மலர தொடங்கியுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். முன்னதாக கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அதன் பிறகு பிரதமர் மோடி சீனா செல்லவில்லை. 2019ஆம் ஆண்டு சீன அதிபர் ஜின்பிங் இந்தியா வருகை தந்தார். இதனிடையே 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீனா இந்தியா இடையே நடந்த தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் சற்று விரிசல் ஏற்பட்டது. இதனை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டன. அதன் ஒரு பகுதியாக சீனா வெளியுறவு அமைச்சர் வாங் யி கடந்த 18ஆம் தேதி இந்தியா வந்தார். அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில்தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றுள்ளார். பிரதமர் மோடியின் சீன பயணம் மற்றொரு வகையிலும் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதித்துள்ளார். இந்த சூழலில் ரஷ்யா, சீனா, இந்திய தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடி பேசுவதன் மூலம் அமெரிக்காவுக்கு எதிராக புதிய வியூகம் வகுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. எலியும் பூனையுமாக இருந்த இந்தியா, சீனா தற்போது கைகுலுக்க தொடங்கியுள்ளதை அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகளும் உற்று நோக்கி வருகின்றனர்.